பார்த்துட்ருக்கிறது நிச்சயம் நல்லதே உண்பம் முருகானந்தன் ஜெய்பெயின் சேனலுக்காக விபிஎம்ஸ் கிச்சன் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குது. கோதுமை முட்டை கருவாட்டு அடை தோசை. ஆமாங்க, கோதுமை மாவு, கருவாடு, நெத்திலி கருவாடு, அப்புறம் முட்டை, 2 முட்டை, கோதுமை ஒரு 1/2 லிட்டர், அது 1/2 கிலோ பாக்கெட்டு, அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. கருவாடு ஒரு 150 கிராம் அளவு கருவாடு பொடிப்பொடியாக லேசாக கழுவி பொடிப்பொடியாக அப்படி ஏற்றிக்குள்ளே போட்டுருங்க. நெத்திலி கருவாடு போட்டுங்க, இல்லைன்னா அந்த பொடி கருவாடு அது இருந்தாலும் போட்டுங்க, ரெண்டுமே சுவையாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் மிளகாய்கள், கார மிளகாய் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குங்க. அதில் முருங்கைத்தலை வந்து காய வச்ச முருங்கைத்தலை அதையும் போட்டுக்குங்க. கருவேப்பிலை தலையில் காய வச்சு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு லேசாக தட்டி போட்டுக்குங்க. வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா நறுக்கி போட்டுக்குங்க. ஒரு 2 தக்காளியும் நறுக்கி போட்டுக்குங்க. அப்புறம் லேசாக வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. அவ்வளோதான், இப்போது ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், அடுப்பில் இப்படி போட்டு நல்லா கெட்டியாக ஊற்றுங்க. விட்டு வேக வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். கோதுமை முட்டை கருவாட்டு அடை தோசை, அடேங்கப்பா ரகம். சாப்பிட்டு தான் பாருங்களேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும், நல்ல சுவையாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு விட்டு சுட்டுக்குங்க. ஓகேவா? நெய்யை மறந்துடாதீங்க. தேவைன்னா வழக்கம் போல் நம்ம நிலக்கடலை பொடி அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். நன்றி, வணக்கம்.